குட் ஈவினிங் ஆல். ஆடியோ ஆன் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ஷேர் ஆகுதுங்களா? இருக்குங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆப்பை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸோட ஜிமீட் லிங்க் வந்து எங்கே அவைலபிள் கிடைக்கும் சாட் பாக்ஸில் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அப்புறம் நம்ம பேசிக்ஸில் நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கணும், அதை வந்து நீட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்தர் அப்கமிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி லைவ் ட்ரேடிங் ஆப்ஷன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, 2 இருக்கும். இதில் வந்து இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டு சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் ஈவினிங் 7 to 9 வந்து இருக்கும் கிளாஸஸ்ஸு. ஸோ அதோட ஜிமீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் வந்து அவைலபிள் கிடைக்கும். ஸோ பர்டிகுலர் இந்த கோர்ஸோட சார்ட் பாக்ஸில் கிடைக்கும். இது லைவ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் வந்து வீக் டேஸில் 7 மார்னிங் வந்து 9 to 12 வந்து இருக்கும். லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் 1 மந்த் லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இந்த சார்ட் பாக்ஸில் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ சாட் பாக்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 3 சாட் பாக்ஸ் வந்து காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி லைவ் ஆப்ஷன் ட்ரேடிங் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், ஆப்ஷன் ட்ரேடிங் ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் சாட் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தமாக ஜிமீட் லிங்க் ஆகட்டும், டவுட் செஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ரெக்கார்டட் கோர்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் நடக்கும். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி லைவ் ஆப்ஷன் ட்ரேடிங் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து என்னென்ன வீடியோஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4த் ஸ்ட்ராட்டஜி. நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் ரெக்கார்டட் கோர்ஸில் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 11 வீடியோஸ் வந்து எப்போவுமே வந்து மாறாது. இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதில் இருக்கிற பேசிக்ஸ் தான் நம்ம வந்து கிளாஸஸில் கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸில் வந்து கேளுங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம டவுட் செஷன் போயிட்டு தான் அப்புறமா வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் பேட்ச் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து அக்டோபர் 4th வீக் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நிஃப்டியோட நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்குறது, ஆப்ஷன் ப்ரிடிக்டரில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா. உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் இப்போ நாளையோட கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த பார்ட்டில் அவைலபிள் இருக்கும்னா இந்த செகண்ட் பார்ட் அக்டோபர் 4th வீக் பேட்ச்சில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி இது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி எடுக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட். சரிங்களா. நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட். நிஃப்டி சார்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஸ்பாட்டாக வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. இந்த நிஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிஃப்டி 50 ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா இந்த இண்டெக்ஸில், அதாவது இந்த ஸ்கிரிப்டில் வந்து எத்தனை கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு கம்பெனிக்கும் வந்து வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டரும் வந்து இருக்கும். ஓகேங்களா. நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டார்,
எஃப்எம்சிஜி, ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறமா ஐடி செக்டாரு, பேங்கிங் செக்டாரு, இந்த மாரி வந்து மல்டி செக்டார் வந்து இருக்கும். ஸோ, அதில வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து இருக்குதோ, நம்ம அன்றாட தேவையில யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கம்பெனி வந்து இருக்கும். ஸோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 50ல 50 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த 50 கம்பெனியோட மூவ்மெண்ட்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நமக்கு இந்த இண்டெக்ஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஸ்பாட் அப்படிங்கிறது எத மீன் பண்றோம் அப்படின்னா, நம்ம நிஃப்டி 50 சார்ட் அல்லது சென்செக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ, ஸ்பாட் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்டோட ட்ரேடிங் வியூ. அதாவது எல்டிபிய தான் நம்ம வந்து ஸ்பாட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸ்பாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? அது நிஃப்டியா இருக்கலாம், சென்செக்ஸா இருக்கலாம், பேங்க் நிஃப்டியா இருக்கலாம், ஃபின் நிஃப்டியா இருக்கலாம். ஸோ, அது கரண்ட்டா எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஸ்பாட் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு நிஃப்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நமக்கு ஸ்பாட் வந்து எங்க குளோஸ் ஆயிருக்குது? ஸ்பாட் வந்து நிஃப்டி. ஓகேங்களா? அது எங்க குளோஸ் ஆயிருக்குது? 25,500ல குளோஸ் ஆயிருக்குது. ஸோ, இப்போ இந்த 25,500 அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏடிஎம் மீன்ஸ் அட் தி மனி அப்படின்னுவோம். ஓகேங்களா? ஸோ, இப்போ அட் தி மனின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. ரைட். இப்போ இதில ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து புரியறதில்ல. அது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா, அதுவே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் 2 இருக்கும். ஒண்ணு வந்து கால் ஆப்ஷன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஃபியூச்சர வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன் ஃபியூச்சர் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர வந்து போட்டுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஃப் அண்ட் ஓ அப்படின்னா நான் டீட்டெயிலா வந்து சொல்லிர்றேன். ஸோ, இதுல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். எஃப் அண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 மந்த்ஸ்க்கான ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, ஒரு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆச்சுன்னா, அடுத்த மாசத்துக்கான கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. டிசம்பர் கான்ட்ராக்ட் இருக்கு. ஜனவரி கான்ட்ராக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு எவ்ரி 3 மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து ரெடியா இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்த கான்ட்ராக்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு மந்த்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாசத்தோட கடைசி வாரம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு குளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்படி குளோஸ் ஆகும்போது, நமக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாரி முடியும். ஓகே. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்பாட் அப்படிங்கிறது நான் எத சொல்லியிருக்கிறேன்? நிஃப்டி சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது நிஃப்டி. நம்ம ஏன் வந்து நிஃப்டிய வந்து நிஃப்டி மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, நமக்கு வீக்லில தான் நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். ஸோ, வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில மட்டும் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டில கிடையாது. பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மந்த்லில தான் இருக்குது. ஸோ, நமக்கு வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லில தான் இருக்கும். மந்த்லில அவ்வளோ பெரிய இது வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில ட்ரேட் பண்றது. ஸோ, அப்போ நிஃப்டி ஸ்பாட் இந்த இடத்துல ஸ்பாட் அப்படிங்கிறது நிஃப்டிய நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு எண்ட் ஆஃப் தி மந்த் அந்த ஃபியூச்சர் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது, நமக்கு நிஃப்டி எங்க குளோஸ் ஆகுதோ, ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து குளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இது வந்து லாஜிக்கலா அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது, எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் அப்படிங்கிறது குளோஸ் ஆகும்போது, நமக்கு ஏன் வந்து
ஸ்பாட்டோட இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பாட் நிஃப்டி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,492ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இங்க இதோட செட்டில்மென்ட் பிரைஸ் வந்து பாருங்க 25,589 வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்பாட் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்குது? 25,492ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பாருங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது ஏன் வருது? அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே. 25,589 மைனஸ் 25,492 வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹97 வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பாட்டோட நமக்கு நிஃப்டி ஃபியூச்சர் நவம்பர் மந்த்துக்கான ஃபியூச்சர் பிரைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, ₹97 வந்து அதிகமா இருக்குது. ஓகேங்களா? ஏன் இந்த வித்தியாசம் வந்து இருக்குது? எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து நமக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாரி முடியுது. அப்படி முடியும்போது, அப்போ ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாரி தானே இருக்கணும். ஏன் இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமா பிரீமியம் வந்து வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ₹97 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக். இப்போ இது வந்து ஏடிஎம்மா நீங்க வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறீங்க? இந்த ஸ்பாட்ட பேஸ் பண்ணி 25,500 அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஏடிஎம்மா நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ, அப்ப இந்த ஸ்ட்ரைக்குக்கு பிரீமியம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த ஃபியூச்சருக்கும், ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து ஏடிஎம்மோட பிரீமியமா வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப ஏடிஎம்மோட பிரீமியம் கால் ஆப்ஷன் இருக்கும், புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இது வந்து ₹97 இருக்கு. அப்ப இது ₹97 தான் இருக்கணுமா? அப்படின்னா, அப்படி கிடையாது. இந்த ₹97 கூட ஸோ, நமக்கு எத்தன நாள் எக்ஸ்பைரி டைம் இருக்குதோ, அத்தன நாளோட டைம் வேல்யூவும் ஆட் ஆகும். இது 2ம் சேர்ந்தது தான் ஆப்ஷன் பிரீமியம். புரியுதுங்களா? கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? ஸோ, ஆப்ஷனுக்கு பிரீமியம் வந்து ஏடிஎம்மோட ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு பிரீமியம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, அந்த ஃபியூச்சர் மந்த்லி ஃபியூச்சருக்கும், ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதோட டைம் வேல்யூ சேர்ந்து நமக்கு ஆப்ஷன் பிரீமியமா ஏடிஎம்மோட ஆப்ஷன் கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் பிரீமியமா வந்து கிடைக்குது. ஸோ, இந்த பிரீமியம் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி அப்படின்னும்போது ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாரி ஃபியூச்சர் முடிஞ்சிரும். இப்ப இந்த இடத்துல நமக்கு வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 25,500 இப்போ ஸ்பாட் குளோசிங் வந்து எங்க குளோஸ் ஆயிருக்குது? 25,500 வந்து குளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ, இப்போ இது வந்து ஏடிஎம்மா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ, ஏடிஎம்மா எடுத்துக்கிட்டோம்னா, இங்க ஆப்ஷன்ஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து கரண்ட் வீக் வந்து குடுத்துருங்க. ஓகேங்களா? கரண்ட் வீக் வந்து 11த் எக்ஸ்பைரி. ஸோ, இங்க வந்து 25,500 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ்ல ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகே. இப்ப இதுல வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே வந்து சேமா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அதுதானே லாஜிக்கு. இப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து 25,500ல குளோஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷன் என்ன ஆகும்? புட் ஆப்ஷன் என்ன ஆகும்? 0.05 ஆகும். கால் ஆப்ஷனும் 0 ஆகும். புட் ஆப்ஷனும் 0 ஆகும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டாலும், உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷனும் வந்து அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து குளோஸ் ஆச்சுன்னா 2மே வந்து 0 ஆகணும். அப்படி இருக்கும்போது, நமக்கு ஏன் கால் ஆப்ஷன் வந்து ரூ. 206 புட் ஆப்ஷன் வந்து ரூ. 153 இருக்கு. ஓகே. 206 மைனஸ் 153 ₹53 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனோட பிரீமியம் ரூ. 153 ₹53 வந்து ஏன் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, இதுதான் வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அதாவது சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, இதுதான் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ, இந்த வீக்லி ஃபியூச்சர் எப்படி நம்ம அரைவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 53 என்ன ஸ்ட்ரைக் பிரைஸோட நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது? 25,500 அப்போ இதோட
நீங்கள் அந்த 53 ருபீஸை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 25,553 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இதுதான் வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 53 டிஃபரன்ஸ் இருக்குது. கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53 இருக்குது. இன் கேஸ் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் அதாவது 18th நவம்பர் கான்ட்ராக்ட் 25,500ல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஏடிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட்டு என்ன ஆகும்? 2மே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகும். ஸோ அப்படி 0 ஆகும்போது ஏன் இந்த வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்னா, இப்படி தான் நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சரை வந்து கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து வீக்லி ஃபியூச்சர். எப்படி நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குதோ, அப்போ மந்த்லி ஃபியூச்சர் இருக்கும்போது நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து 0 ஆகுதோ, அதே மாதிரி வீக்லிலையும் எக்ஸ்பைரி இருக்கும்போது, அப்போ வீக்லிலையும் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்கணும். அது வந்து இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சிந்தட்டிக் ஃபியூச்சர் அதாவது வீக்லி ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே. ஸோ கிளியரா புரிஞ்சிச்சுன்னு நெனைக்கிறேன். இப்போ நமக்கு மந்த்லி ஃபியூச்சரோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 92 ரூபீஸ் வந்து வந்தது. கரெக்ட்டுங்களா? ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92 வந்தது. நமக்கு இந்த மந்த் கான்ட்ராக்ட் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. 25th நவம்பர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 25th நவம்பர் க்ளோஸ் ஆகும்போது, ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன ஆகும்? ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் மாரி இருக்கும். ஸோ அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் நவ் நமக்கு ரூ. 92 92 ரூபீஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம் 25,500 25th மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்ட்டோட கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வேல்யூ வரணும். 92 ரூபீஸ் வரணும். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 291க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 198க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 291 மைனஸ் 198 எவ்வளோ வருது? 93 ரூபீஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டு ஆகணும். புரியுதுங்களா? கிளியரா ஓகேங்க புரிஞ்சுச்சுங்களா ப்ரோ. ப்ரோ? ஓகே. ஸோ கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து போயிருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனுக்கு வந்து போயிருவோம். ஸோ ஆப்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து நான் சொல்லிட்டேன். ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்பாட்டு. நான் ஃபியூச்சர் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர் வந்து ஜஸ்ட் ஃபியூச்சரா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் இப்போ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பை சைடில் வந்து இருக்கும். இப்போ இது வந்து ஃபியூச்சராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஸ்பாட் அப்படிங்கிறதோட ஃபியூச்சராக ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ 25,500ல இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து மேலே போகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வந்து போகும் அப்படிங்கிறது என்னது இது? ஃபியூச்சர் ப்ரைஸ். இட் மே போகலாம், போகாமையும் இருக்கலாம். போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு இது ஃபியூச்சர் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 25,500ல நீங்கள் வந்து அட் ப்ரெசென்ட்டாக இங்கே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பை பண்ணுறீங்க. இங்கேருந்து 26,000 போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் ப்ராஃபிட் வரும்? 500 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வரும். இன்ட்டு ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா 75. ஓகேங்களா? அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? 500 இன்ட்டு 75 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக வரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37,500 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஃபியூச்சரில் பை பண்ணுறது. ஓகே. இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னா, நியர் வந்து 2 lakhs வந்து மார்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா? 2 lakhs வந்து மார்ஜின் தேவைப்படும். இதுவே செல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்து செல் பண்ணிவிட்டு
கீழே வந்து 25,000 போகும். அது போகும், போகாமலேயும் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி இப்படியே மேல கூட போயிரலாம். நீங்க என்ன பண்றீங்க, இங்கேருந்து கீழ போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல் பண்றீங்க. 25,500ல. அப்போ உங்களுக்கு 25,000 போயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வரும். ஒரு லாட் வந்து 75. அப்போ அதே ப்ராஃபிட் 37,500 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு லாட்டுக்கு. ஓகே. ஸோ ஒரு லாட் வந்து நீங்க செல் பண்ணணும் அப்படின்னா, பை பண்ணணும்னாலும் சேம் மார்ஜின் தான். செல் பண்ணணும்னாலும் சேம் மார்ஜின் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இது வந்து ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இல்ல. ரூ. 2,00,000 இல்ல. உங்ககிட்ட வந்து ரூ. 20,000 தான் இருக்கு. அப்படின்னா, இதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 லேக்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து பையோ, செல்லோ அடிக்க முடியும். அது வந்து உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் கேப்பிட்டல் இல்ல அப்படின்னா, உங்ககிட்ட 20,000 தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு ஓகே, ஆப்ஷன் ஓகே, வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ ஃபியூச்சரை பத்தி நம்ம வந்து தெளிவா பேசியாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர்ல வந்து எத்தனை டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல. பை அண்ட் செல் பை 2. அண்ட் செல். நம்ம வந்து பை பண்ணி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ்ல பை பண்ணி ஹை ப்ரைஸ்ல போயிட்டு செல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பை பண்ணி செல் பண்றது. ஓகே. அதுவே நீங்க ஒரு பை பண்ணிட்டு அது நீங்க பை பண்ண பிரைஸ்லேருந்து கீழ வருது அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா போகுது. லாஸ வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். மேல போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நீங்க வந்து ஃபியூச்சர் வந்து செல் பண்ணிட்டு, அது உங்களுக்கு ஃபேவரா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா மேல் நோக்கி போச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு லாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ்ல வெளிய வரலாம். இல்லாட்டி லாஸ்ல ஹோல்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? ஸோ ஓகே, இது வந்து ஓகே. ஃபியூச்சர். அடுத்து வந்து ஆப்ஷன்ல வந்து இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்கும். அடுத்து வந்து ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும், ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏடிஎம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில எத்தன ஆப்ஷன் வந்து இருக்குது ஏடிஎம்ல? 1 காலு, கால் புட்டு. ஆப்ஷன். இன்னொன்னு வந்து புட் ஆப்ஷன். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து எத்தன இருக்கு? டோட்டலா 2 ஆப்ஷன் வந்து 2. இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல நமக்கு எத்தன டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்துரலாம். இந்த கால் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து கான்ட்ராக்ட்ட கிரியேட் பண்றா? பையரா? இல்லாட்டி செல்லரா? செல்லர். செல்லர். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர் தான் கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றாங்க. அவங்கள வந்து கான்ட்ராக்ட் கிரியேட்டர் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம வந்து பை பண்ண முடியும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கால் செல்லர். ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கால் பையர். கால் ஆப்ஷன் பையர். ஓகேங்களா? ஸோ இதில எத்தன இருக்குது? 1, 2 கால் செல்லர், கால் பையர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. புட் ஆப்ஷன் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டீங்க ஹேங் ஆயிடுச்சு ப்ரோ. வந்துச்சு, வந்துச்சு. புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதில வந்து எத்தன டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்குது அப்படின்னா, 3வது புட் செல்லர். ஓகே. புட்டு செல்லர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புட்டு பையர் 4வது.
ஓகே. ஸோ இங்கே 4 டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்குது. ஒன்று கால் செல்லர், அப்புறமா கால் பையர், புட் செல்லர், புட் பையர் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வந்து செல் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பை பண்ணுறதுக்கோ உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, உங்ககிட்ட 2 லேக்ஸ் இல்லை, உங்ககிட்ட 20,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்துடலாம். ஓகேவா. அப்புறமா வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 25,500 கால் ஆப்ஷன் ஏடிஎம் கால். இப்போ இங்கே வந்து 25,500ல ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா இது ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்கு ஏடிஎம் புட்டு வந்து எது வரும், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும், சேம் ஸ்ட்ரைக் தான் இருக்கும். ஓகேங்களா. ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த கால் ஆப்ஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கால் ஆப்ஷன் வந்து 100 ரூபாய் இருக்குது, ஏடிஎம் காலு. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செல் பண்ணுறாரு. ஓகே. ரெண்டாவது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒருத்தர் செல் பண்ணுறாரு, நான் பி அப்படிங்கிறத பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எனக்கு எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது எனக்கு. ஸோ கம்மிங் டியூஸ்டே வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளாக மாறணும் அப்படின்னா இது எங்கே போயிட்டு எதுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகணும். நான் வாங்கியிருக்கிறது கால் ஆப்ஷனு. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 25,500. நான் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறேன், மார்ஜினு 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அப்போ 25,600 அபவ் போனால் மட்டும்தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. 25,600 பிலோ க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து லாஸில் இருக்கும். 25,600ல் க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் இருக்கும். 25,600க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. இது வந்து பையர் சினாரியோ. இப்போ இதுவே வந்து 25,500 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து 100 ரூபாய் கொடுத்து செல் அடிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போகாத வரைக்கும் அவருக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பார் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வரைக்கும். ஓகேங்களா. எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வரைக்கும் 100 ருபீஸ்க்கு மேலே போகாத வரைக்கும். ஏன்னா அன்டில் அவங்க வந்து செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூ எவ்வளோ மார்ஜின் கொடுத்து அவங்க செல் அடிச்சிருக்கிறாங்களோ 100 ருபீஸுக்கு அவ்வளோதான் இருக்கும். சப்போஸ் 25,600 பிலோ வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அவங்க காஸ்ட் டு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. 25,600 க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட்டு. 25,600க்கு மேலே போச்சுன்னா லாஸை வந்து கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெவல் வந்து சொல்கிறேன். 25,700ல் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகும்போது பையர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பார், செல்லர் எவ்வளோ லாஸில் இருப்பார். 100 பாயிண்ட்ஸ் வந்து பையர் ப்ராஃபிட்டு, செல்லருக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் லாஸ். 100 பாயிண்ட் வந்து பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல மார்ஜின் வந்து ஆல்ரெடி பே பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க செல்லரு கவர் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு வந்து செல் அடிச்சிருக்கிறாங்க. இங்கே பையர் வந்து எவ்வளோக்கு செல் பை பண்ணியிருக்கிறாங்க 100 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ 25,600ல் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் இருக்கும். ரெண்டு பேர்த்துக்குமே நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 26,700ல் க்ளோஸ் ஆச்சுன்னா கால் செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் லாஸ் ஆகும். 100 ருபீஸ் வந்து பையருக்கு வந்து கால் பையருக்கு ப்ராஃபிட்டாக போகும். அப்போ ஒருத்தரோட லாஸ் தான் இங்கே வந்து இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டாக போகுது அப்படிங்கிறது புரியணும். ஓகேவா. ஸோ கிளியருங்களா. அடுத்தது இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை கீழேயும் போகலை வந்து 25,500லே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க.
அப்போ கால் செல்லருக்கு வந்து என்ன ஆகும்? லாஸா ப்ராஃபிட்டா? இவங்களுக்கு 25 வந்து எதுல ப்ராஃபிட் க்ளோஸ்? இருக்கும். 25,500ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஏடிஎம் ஆமா. கால் செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் 100 பாயிண்ட்ஸ் ஆகும். ப்ராஃபிட். ஆமா. இது வந்து செல்லருக்கு. ஓகே. ஸோ இதுவே நம்ம பையருக்கு வந்து 0 பையருக்கு ஆயிடும். எடுத்துக்கோங்க. 0 அவங்களுக்கு வந்து ஆயிடும். என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ 100 இவங்களுக்கு வந்து ஆயிடும். 100 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்போ இதில் வந்து ஒருத்தரோட லாஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டாக போகுது அப்படிங்கிறது தான் இதில் லாஜிக். ஓகே, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சுங்களா? ஸோ ஓகே. ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? மார்க்கெட் மேலே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். ஓகேங்களா? காலை பொறுத்த வரைக்கும் மேலே போகணும். நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குறோமோ, என்ன ப்ரீமியம் கொடுத்து வாங்குறோமோ, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட அந்த ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா, அந்த ப்ரைஸுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது. இல்லை அந்த ப்ரைஸுக்கு மேலே போகலை அப்படின்னா, அது எத்தனை பாயிண்ட் வந்து நிற்கிதோ அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகும். இல்லை சேம் ஸ்ட்ரைக்லேயே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மொத்தமாக 0 ஆகி போகும். இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. இப்போ அதுவே வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ 25,500 புட் ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து 300 அப்படிங்கிறது ஒரு லெவலாக வந்துச்சுக்கோ. ஓகே, 25,500 ஏடிஎம் புட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 100 ருபீஸ் இருக்கும்போது இதில் என்ன பண்ணுறாரு? ஏ அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு, செல் பண்ணுறாரு. பி அப்படிங்கிற ஒரு பை பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி பை பண்ணும்போது இந்த 25,500 அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது. 25,300ல க்ளோஸ் ஆகுது. அப்போது பையருக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், செல்லருக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் பே பண்ணுறது 100 ருபீஸ் அப்படிங்கிறது மார்ஜினு. ஸோ இங்கே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு 25,300ல க்ளோஸ் ஆச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வரும். ஏன் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, இப்போது டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ 200 வரும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 200 தானே ப்ராஃபிட் வரணும், ஏன் 100 ருபீஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம மார்ஜினும் பே பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பே பண்ணுறது டைம் வேல்யூ மட்டும்தான் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ 200 மைனஸ் நம்ம எவ்வளோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்கிறோம், 100 ருபீஸ் பே பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த 100 ருபீஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லருக்கு வந்து என்ன ஆகும்? லாஸ் ஆயிடும். செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதே பாயிண்ட் தான் செல்லருக்கு அவருக்கு வந்து லாஸ் லாஸ் ஆகும். ஆகும். ஓகேங்களா? இதில் கூடுதலாக நீங்கள் வந்து 10 ரூபா வந்து கம்மியாக ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, அவருக்கு 10 ரூபா வந்து அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து லாஸ் போகும். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன் செல்லிங் மெத்தடு. சரியா? அடுத்து வந்து இன்கேஸ் 25,400க்கு உள்ளே வந்து க்ளோஸ் ஆகுது, இல்லை 50லையோ அல்லது 25,000ல 500லையோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் பையருக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இல்லை உங்களுக்கு வந்து 25,500லேயே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 100 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகுது பையருக்கு அப்படின்னா செல்லருக்கு வந்து 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டாக வந்து போகும். புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து லாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குதுங்க மார்க்கெட்டு. புரியுதுங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுங்களா ப்ரோ? புரியுது ப்ரோ. ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது லாஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து
இது ஏன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து தீட்டா டிகே, டைம் டிகே. நமக்கு நேரம் நெருங்க நெருங்க எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ஆகிட்டே போகும். டிகே ஆகிட்டே போகும். ஸோ அப்படி டிகே ஆகும்போது, நம்ம வாங்கி வச்சிருக்கிற ரூ. 100 ஒரு கட்டத்தில ரூ. 70 ஆகும், ரூ. 50 ஆகும், கடைசியில ரூ. 30 ஆகும். அன்டில் அவன் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். 0 ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ரூ. 1 ரூ. 2 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா செல்லருக்கு அந்த தீட்டா டிகே, டைம் டிகே ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் லாஸ வந்து தழுவுறதுக்கான காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து எல்லாருமே ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்களா? இல்ல ஆப்ஷன் பையர் வந்து எல்லாருமே லாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அதில நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து ஆல்வேஸ் வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கான காரணம். ஓகேவா? ஸோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியரா வந்து புரிஞ்சுச்சுங்களா? ஸோ கிளியருங்களா? ஓகேங்க ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசிப்ளின் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல செல்லர் அண்ட் பையர் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல செல்லர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 95% ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்றாங்க. ஓகே. ஸோ 5% ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ பையர் வந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ பையர் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல 95% வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. இங்க வந்து 5% ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் தான் ப்ராஃபிட் வந்து பண்றாங்க. இப்போ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் செல்லருக்கு. செல்லர் வந்து ப்ராஃபிட் பண்ணா, பையர் வந்து எவ்வளோ செல்லர் வந்து ப்ராஃபிட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு தான் பையரும் வந்து லாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். சேம் மெத்தடு தான் இந்த இடத்துல. செல்லர் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து ப்ராஃபிட் பண்றாங்களோ, அவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பையர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து செல்லர் லாஸ் பண்றாங்களோ, பையிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ இதுலேருந்து என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் இப்போ அன்புராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பையர் இருக்கிறாரு அப்படின்னா, கரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லர் இருக்கிறாரு. ஸோ, அப்போ கரண் லாஸ் பண்ணா அன்புராஜுக்கு ப்ராஃபிட் வரும். இல்ல அன்புராஜ் லாஸ் பண்ணா கரணுக்கு ப்ராஃபிட் போகும். ஸோ, இதுதான் மேஜிக். ஸோ, இந்த இடத்துல 95% அப்படிங்கிறது ஒருத்தர் பையர் வந்து லாஸ் பண்ணா மட்டும் தான் செல்லர் 95% ப்ராஃபிட் பண்ணுவாங்க. 5% ஆஃப் பீப்பிள் செல்லர் லாஸ் பண்ணா தான் அந்த இடத்துல பையர் 5% ஆஃப் பீப்பிள் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ, இது வந்து யூனிவர்சலா இருக்கிறது தான். ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஏன் இதில வந்து செல்லர் வந்து 95% ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு செல்லர்ஸுக்கு. இது வந்து நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன ரீசன்? ஏன் இவங்க மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்களா? அப்போ பையர் பண்றது இல்லையா? அப்படின்னா, இந்த இடத்துல தான் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ, அது என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இப்போ இங்க ஏடிஎம் கால் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏடிஎம் கால் இருக்கு. ஏடிஎம் புட் இருக்கு. எப்பவுமே செல்லர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜிங்ல தான் போடுவாங்க. ஓகே. ஸோ எப்பவுமே வந்து செல்லர்ஸ் வந்து ஹெட்ஜிங் போடுவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு ஏடிஎம் அப்படிங்கிறது 0 ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கு. ஏடிஎம்ல தான் மேக்ஸிமம் டைம் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூவ கவர் பண்ணும்போது, இவங்களுக்கு மேக்ஸிமம் பிரீமியம் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் கிடைக்கும். ஸோ அதில ஏடிஎம்ல டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா வந்து டீகே ஆகும். ஸோ அப்படி டீகே ஆகும்போது, இந்த பிரீமியம் வந்து கரைஞ்சு ஒரு நாள் 0 ஆயி போகும். எக்ஸ்பைரி அன்னைக்கு. புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆச்சுன்னா. அப்படி 0 ஆச்சுன்னா,
இதில் ஒரு ரூ. 100 கிடைக்கும், இதில் ஒரு ரூ. 100 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து தீட்டா டிகே அப்படிங்கிறது அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வந்து எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க செல்லர்ஸ். இப்போ இதே இடத்துல நீங்கள் பையிங்கில் வந்து ஸ்டாடல் வந்து போடுங்க. ஓகே, நீங்கள் கால் ஆப்ஷனும் ரூ. 100க்கு பை பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷனும் ரூ. 100க்கு பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200க்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். ஒன்று பை சைடில் வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே போகணும், இல்லாட்டி செல் சைடில் வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வரணும். அப்படி கீழே வந்தாலோ இல்லாட்டி மேலே போனாலோ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ண இப்போ 25,500லேருந்து 700ல் க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் இருக்கும். இல்லை 25,300ல் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் இருக்கும். இன் பிட்வீன் இதுக்குள்ளே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் தான் வரும். இல்லை 25,500ல் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 0 ஆகி போகும். அப்போ இந்த இடத்துல வந்து டைம் டிகே அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, இது வந்து செல்லருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இன்னொரு டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டை செல் பண்ணுறதுக்கே வந்து அப் டு வந்து 1.9 லேக்ஸ் வந்து தேவைப்படும். 1.0 லேக்ஸ் வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படும் ஒரு லாட்டை செல் பண்ணுறதுக்கு. அப்போ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லேக்ஸ் பக்கம் தேவைப்படும். ஒரு ரஃபாக சொல்கிறேன், இது வந்து அக்யூரஸியாக நம்ம போய் சொல்ல முடியாது. ஒரு ரஃபாக ஒரு மார்ஜின் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோ மார்ஜின் இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஒரு லாட்டை வந்து செல் பண்ண முடியும், அதாவது ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க எட்ஜிங் போடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து இன்ட்டு 2 அப்படிங்கிற மாதிரி வேணும். நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் வேணும். ஓகேங்களா, ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 20,000 இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷனும் பை பண்ணலாம், புட் ஆப்ஷனும் பை பண்ணிக்கலாம். 7,500 ஒரு லாட்டுக்கு. கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் நம்மளும் எட்ஜிங் போட்டோம்னா வந்தால் வரும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வரும். சப்போஸ் நமக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இடத்துல வந்து எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையரோட நிலமை. ஆனால் இதுவே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதே ஒரு லாட்டு தான் நம்ம வந்து பை பண்ணுறோமா, இல்லாட்டி 2 லாட்டு தான் பை பண்ணுறோமா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு பாருங்கள். 4 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாகவே 2 லாட்டு தான் வந்து பை பண்ணுறீங்களா? ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 4 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா 2 லாட்டு மட்டும்தான் அவனால் வந்து செல் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்ககிட்ட 4 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து 2 லாட்டு தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ரீசன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன். புரியுதுங்களா? மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட், மொத்தமாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து டெப்ளாய் பண்ணுறது, ரிஸ்க்கு ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல, ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இதுதான். இது வந்து நீங்கள் ரியாலிட்டிலையும் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம் யார்? ஆப்ஷன் பையர்ஸ். அதுவே ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஒன்று வந்து தீட்டா டிகே, அதாவது டைம் டிகே அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் வேல்யூ தான் வந்து டிகே ஆகும். அவங்க டிசிப்ளினும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 4 லட்ச ரூபாய் இருந்தால் 10 லாட் போட முடியாது. கால் ஆப்ஷனில் 5 லாட்டும் புட் ஆப்ஷனும் 5 லாட்டும் வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை இதுவே வியாபாரமே இருக்காது அங்கே ஃபஸ்ட்டு. அது வேறு ஏதோ சொல்கிறாங்க, அந்த பட்டர்ஃப்ளை அயன் காண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா, இங்கே ரியாலிட்டியே பாருங்கள். ஏன் அவங்க வந்து டிசிப்ளினாக அவங்க வந்து ரெகுலராக வந்து 95% ஆஃப் பீப்புள் வந்து வின்னிங் ரேஷியோ வந்து இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? அது அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இவங்க ஒரு ரூ. 4,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்துரும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம்னா ஒரு 2000 3000 தான் வரும். மந்த்லி எடுத்துக்கிட்டாவே 10% இல்லாட்டி மேக்ஸிமம் 15% அவ்வளோதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மந்த்லி செல்லர்ஸ். ஓகே. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ரூ. 10,000 வச்சு நம்ம ரூ. 10,000 எடுக்கிறோம். ஆனால் அதை வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டு, டிசிப்ளின். ஸோ இது வந்து நீங்கள் எப்போ இதை வந்து ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆப்ஷன் பையராக உங்களால் வந்து மாற முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ரீசன் ஏன் வந்து நம்ம நிறைய லாஸ் பண்ணுறோம். ஓவர் கான்ஃபிடென்ட் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீடு, பேராசை. ஓகே. ப்ராஃபிட் எல்லாம் வருது, வராமலாம் இல்லை. நீங்கள் குட்டாம் போக்கில் எங்கேயோ ஒன்று வாங்கினா கூட உங்களுக்கு 1000 2000 கண்ணில் காட்டிட்டு தான் அவன் வந்து லாஸை வந்து கிரியேட் பண்ணுறான். ஏன் அவன் வந்து லாஸை கிரியேட் பண்ணுறான் ப்ராஃபிட்டை கண்ணில் காட்டிட்டு அப்படின்னா அதுதான் டைம் டிகே. ஸோ நமக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ அதை முதல்ல வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். அதிகமாக டார்கெட் போகும், நம்ம சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 1 லாட்டோ 2 லாட்டோ போடுறீங்களா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 30%. தட் மீன்ஸ் 35 பாயிண்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அது ஏன் க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரிட்டர்னில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காசு, அது எவ்வளோ பெரிய பணம் அது. ஓகே. இப்போ அது மாதிரி செல்லர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிதுன்னா 30%னா எவ்வளோ ஆச்சு? 2,00,000க்கு 2,00,000க்கு 30%னா எங்கேயோ போயிடுது. 60,000 வரும் சார். ஆ அவங்களுக்கு கிடைக்காம நமக்கு கொடுக்குது. ஆனால் கொடுத்தாலும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களோட கேபிட்டலில் 20,000 ரூபாய் 25%க்கு மேலே நீங்கள் வந்து ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது உங்களோட கேபிட்டலில். ஓகேங்களா? 50,000 ரூபாய் இருக்குதா, ஒரு லாட் போடுங்க. 1,00,000 ரூபாய் இருக்குதா, 2 லாட், 2லேருந்து 3 லாட், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது வந்து Yes, bro. பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியருங்களா? ஓகேங்க ப்ரோ. ஓகே. ஸோ இந்த டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ வந்து போயிருக்கோம், வந்திருக்கோம். அது வந்து ஒரே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பீங்க. அதையும் தாண்டி வந்து லாஸும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து லாஸ் வந்த ப்ராஃபிட் போக லாஸும் கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகி ப்ரோக்கரேஜும் போயிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட். சைக்காலஜிக்கலாக மார்க்கெட்டை வந்து எமோஷ்னலாக தூண்டும். இது வந்து மேலே போகிற மாதிரி இது வாங்கடா, இது இல்லை புட் ஆப்ஷன் வாங்கடா, அது கீழே போகிற மாதிரி இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் வாங்கடா அப்படின்னு சொல்லி தூண்டும். அப்படியே உங்களை எமோஷ்னலாக வா வா என்கிட்ட இருந்து வந்து வாங்கு, என் ஆப்ஷனை வந்து வாங்கு, புட் ஆப்ஷன் சொல்ல என் ஆப்ஷன் வாங்கு, கால் ஆப்ஷன் சொல்ல இல்லை நான் தான் மேலே போகிறேன் என் ஆப்ஷனை வாங்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேராசையை வந்து தூண்டும். ஓகேங்களா? ஆசை வந்து யாரை விட்டுது? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம எமோஷனல்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, ஸோ அப்போ தான் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எமோஷனல்ஸ் ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணாவே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாவே நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், கேபிட்டல் லாஸ் பண்ணாமல். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து எது கால் எது புட்டு அப்படிங்கிறது தெரியுமே தவிர, ஆனால் இந்தி மணி கால் எது, இந்தி மணி புட்டு எது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனால் கால் ஆப்ஷன்ஸுக்கு ஈஸியாக வந்து கால் ஆப்ஷன் ஐடிஎம் எது, ஓடிஎம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல புட் ஆப்ஷனுக்கு வந்து எது ஐடிஎம் எது ஓடிஎம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து முன்வைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.
ஸோ இப்போ ஸ்பாட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏடிஎம்மாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது ஏடிஎம் அப்படின்னா இதோட ஓடிஎம் கால் வந்து எது வரும்? 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுத்துக்கோங்க. 100 பாயிண்ட் வந்து ஐடிஎம் எடுத்துக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ் வந்து ஓடிஎம் கால் வந்து எது வரும்? 25,600 அப்படிங்கிறது ஓடிஎம் கால். இது வந்து பை சைடுக்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷனுக்கு வந்து 100 பாயிண்ட் ஓடிஎம் வந்து 25,600 அப்படிங்கிறது. இந்தி மணி எது அப்படின்னா 25,400 அப்படிங்கிறது இந்தி மணியாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்தி மணி ஏடிஎம் ஓடிஎம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது 25,500 வந்து இருக்குது. ஸோ அப்போ அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது ஏடிஎம். அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம். அதுக்கு மேலே அப்கமிங் வரப்போகிறது, நெக்ஸ்ட்டு மேலே போக போகிறது. அது மேலே போகலாம், போகாமையும் இருக்கலாம். ஆனால் ஐடிஎம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து கிராஸ் ஓவர் பண்ணி வந்துருச்சு. அட் ப்ரெசண்ட்டாக இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம், போகாமையும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ப்ரைஸ். ஸோ அப்போ அந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் அப்படிங்கிறது போகலாம், போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓடிஎம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஎம். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து கால் ஆப்ஷன். அடுத்து வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஸ்பாட் இருக்குது 25,500ல. அப்போ புட் ஆப்ஷனுக்கு ஏடிஎம் வந்து எது வரும்? சேம் ஸ்ட்ரைக்கு தான் 25,500 அப்படிங்கிறது ஏடிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ புட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டை தான் குறிக்கும். ஓகே. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் அது மார்க்கெட்டோட பை சைடை வந்து குறிக்கும். ஓகேங்களா? இது வந்து லாஜிக்கலாக தெரிஞ்சுது. அப்போ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அப்போ கீழே இறங்கும்போது அப்போ அப்கமிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னும்போது கீழே இருக்கிறது தானே அது அப்கமிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ ஏடிஎம்மோட ஓடிஎம் வந்து எது வரும்? 100 பாயிண்ட் ஓடிஎம்மு 25,500 அப்படிங்கிறது 25,400 அப்படிங்கிறது ஓடிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது எல்லாமே ஓடிஎம் புட் ஆப்ஷனுக்கு, அதாவது செல் ட்ரெண்டுக்கு. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மாக வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் ஈஸியாக ஐடிஎம் எது, ஓடிஎம் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? கிளியருங்களா ப்ரோ? ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் செயினை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். லைக் ஓடிஎம் எது, ஐடிஎம் எது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதில் வந்து ரிவர்ஸில் இருக்கும். இது வந்து இப்படி நம்ம மேலே போகுது அப்படின்னும்போது இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே போகும்போது தான் அதில் வந்து அது யூனிவர்சலாக வந்து ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன்னா இந்த பக்கம் இருக்கும், ஐடிஎம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த கட்டம் கட்டி வச்சுருக்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும் ஆஸ் எ பிகினராக. அதுவே உங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்க்குறதோட இதில் வந்து பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு வந்து ப்ரீமியம் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். வீக்லி ஃபியூச்சர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கும் ஆப்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம், எத்தனை டைப் ஆஃப் ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். செல்லர் ஏன் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க, பையர் வந்து ஏன் மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறாங்க, அந்த மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளினு, இது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம், ஏடிஎம், ஐடிஎம் இது வந்து கால் ஆப்ஷனுக்கு எது வரும், அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து ஐடிஎம், ஓடிஎம் அப்படிங்கிறது எது வரும், அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ஆப்ஷன் செயினில் இப்போ ஏடிஎம்க்கு வந்து ஏன் நான் வந்து ஆப்ஷன் செயின் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போ நமக்கு ஏடிஎம்க்கு வந்து ப்ரீமியம் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபியூச்சரையும் ஸ்பாட்டையும் பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஓடிஎம் அப்படின்ற ஸ்ட்ரைக்குக்கு ப்ரீமியம் எதிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து தீட்டா, வேகா, காமா, டெல்டா இதை பற்றி பேசிக்ஸில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்பாட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,500ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ 100 பாயிண்ட் ஓடிஎம் அண்ட் 100 பாயிண்ட் ஓடிஎம் காலும் 100 பாயிண்ட் ஓடிஎம் புட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஓடிஎம் புட்டு எது வரும்? 25,400 அப்படிங்கிறது ஓடிஎம் புட்டு வரும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஓடிஎம் கால் வந்து எது வரும் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் ஏடிஎம்க்கு வந்து ப்ரீமியம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஓடிஎம்மோட ப்ரீமியம் வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் வந்து எடுத்துக்கோங்க. ஐடிஎம் காலும் ஐடிஎம் புட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். 167 வந்து கால் ஆப்ஷன் க்ளோசிங் ஆகிருக்குது, அதாவது எல்டிபி. புட் ஆப்ஷன் வந்து 126ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ டோட்டல் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது? 167 + 126 போட்டிங்கன்னா உங்களுக்கு 293 அப்படிங்கிறது டோட்டல் ப்ரீமியமாக வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் ப்ரீமியத்தில் உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது? நீங்கள் எடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,600 மைனஸ் 25,400 மைனஸ் பண்ணிங்கன்னா எத்தனை பாயிண்ட் இருக்குது? 200 பாயிண்ட் வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்குதுங்களா? ஸோ இந்த டோட்டல் ப்ரீமியத்தில் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து 200 ரூபா வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 93 ருபீஸ் அப்படிங்கிறது இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூ. அப்போது இந்த இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட ஓடிஎம் புட்டு இருக்கும் இல்லைங்களா? இப்போ 25,600 அப்படிங்கிறது இந்தி மணி புட்டு அப்படின்னா அப்போ அதோட ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஓடிஎம்மாக இருக்கும். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 25,400 அப்படிங்கிறது ஓடிஎம்மாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ப்ரைஸையும் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 93 ரூபா அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் 56 ருபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 38 ருபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ரெண்டுத்தையும் வந்து கூட்டுங்க. 56 + 38 எவ்வளோ வருது? 94 வருது. 94 ருபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎம்மில் இருக்கிற டைம் வேல்யூவும் ஓடிஎம்மில் இருக்கிற டைம் வேல்யூவும் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா ஓடிஎம்மில் இருக்கிற டைம் வேல்யூ தான் ஐடிஎம்க்கு வந்து கொடுக்குறோம். நமக்கு ஐடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்கும், டைம் வேல்யூ இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஓடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஏடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் டைம் வேல்யூ ஏடிஎம்மில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்தி மணியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம். புரியுதுங்களா? ஓகேங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் கால் அண்ட் ஐடிஎம் புட்டில் இருக்கிற ப்ரீமியம் ஓடிஎம்க்கு வந்து எப்படி ப்ரீமியம் வந்து கிடைக்குது அண்டு ஏடிஎம்மோட ப்ரீமியம் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்டு இன்னொரு விஷயம், ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஏன் வந்து 6 கான்ட்ராக்டை வந்து நம்ம பார்க்குறோம், 6 கான்ட்ராக்ட் வந்து நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கான்ட்ராக்ட் வந்து பார்ப்போம். இந்த கான்ட்ராக்ட்ஸில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து கால் ஆப்ஷனா இல்லாட்டி புட் ஆப்ஷனா அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். என்ன ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணும். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட்டு, இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து கிடைக்கும், ஹை கிடைக்கும், லோ எவ்வளோ லோ வச்சுது,
அப்புறமா க்ளோஸ் எவ்வளோ வச்சுருக்குது, ஹை எவ்வளோ வச்சுருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரியும். இது வந்து க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோஸ். அதுக்கு முன்னாடி நாள் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது இது வந்து இன்ட்ராடே செட்டில்மெண்ட் ப்ரைஸ். எல்டிபிக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் சின்ன வித்தியாசம் வந்து இருக்கும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது செட்டில்மெண்ட்டா வந்து எடுத்துக்கும். எல்டிபிக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஆவரேஜ் பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செட்டில்மெண்ட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ க்ளோஸுக்கும் செட்டில்மெண்ட் இப்போ எல்டிபிக்கும் வித்தியாசம் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நாள் க்ளோஸ் ஆனது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோசிங் பிரைஸை தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நம்ம இதில் ஏன் 6 கான்ட்ராக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான மெயின் காரணத்தை வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கிளை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எத்தனை பேருக்கு வந்து ஸ்டாடல்னா என்ன, ஸ்டாங்கல்னா என்ன அப்படிங்கிறது தெரியும்? ஓகேங்களா? ஸ்டாடல் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஸ்டாடல் அப்படிங்கிறது என்ன? ஸ்டாங்கல்னா என்ன? ரெண்டு ஏடிஎம்ல இருக்கிற சேம் கால் அண்ட் புட்டை வந்து பையோ செல்லோ பண்ணா அது ஸ்டாடல் சார். ஓகே. ஸ்டாங்கிள்ங்கிறது நமக்கு இதுல சார்ட்ல பார்க்க இது அந்த டேபிள்ல பார்க்குறப்போ ரெண்டு ஓடிஎம் காலும் ஓடிஎம் புட்டும் செல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஏடிஎம்மாவும் இருக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஒரு ஓடிஎம் கால், ஏடிஎம் கால் அப்படிங்கிறது நமக்கு ஏடிஎம் காலும் ஓடிஎம் புட்டும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்டாங்கல். இல்லாட்டி ஏடிஎம் புட்டும் ஓடிஎம் கால் அப்படிங்கிறது ஸ்டாங்கலாக கூட எடுத்துக்கலாம். நம்ம 50 பாயிண்ட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து 100 பாயிண்ட் தான் நம்ம வந்து ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கலாக வந்து பார்க்குறோம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுறது 100 பாயிண்ட் ஐடிஎம் கால் அல்லது ஓடிஎம் புட். ஓடிஎம் கால் இது 100 பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இடையில இருக்கிற இந்த 50 ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதில்ல. ஓகேங்களா? 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் தான் நம்ம எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து 25,500ல க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டாடல் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்டாடல் அப்படிங்கிறத எப்போவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது லாங் ஸ்டாடல்? அதாவது நம்ம பை பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம பையரை தான் லாங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லாங் ஸ்டாடல் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் ஸ்டாடல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர் தான். ஸோ அதை செல்லருன்னு சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி காலை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷார்ட் பண்ணுறது. இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனும் வந்து ஏடிஎம் கால், ஏடிஎம் புட் வந்து செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் ஸ்டாடல். ஓகேங்களா? ஷார்ட் ஸ்டாடல் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸ்டாடல்னா என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? சேம் ஸ்ட்ரைக்கு அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு இப்போ மேக்ஸிமம் டைம் வேல்யூ வந்து எதில் இருக்கு? ஏடிஎம்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏடிஎம்மை தானே செல் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால தான் இது வந்து ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னா ஏடிஎம்மை மீன் பண்ணுறது. ஓகே. ஸோ இதுவே வந்து ஸ்டாங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 100 பாயிண்ட் ஓடிஎம் கால் அண்டு ஓடிஎம் புட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓடிஎம் கால் வந்து எது வரும்? ஓடிஎம் கால் வந்து எது வரும்? ஓகே. ஸோ ஓடிஎம் கால் வந்து 25,600 அப்படிங்கிறது ஓடிஎம் காலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஎம் புட் 100 பாயிண்ட் ஓடிஎம் புட் எது வரும்? 25,400 அப்படிங்கிறது ஓடிஎம் புட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏடிஎம் மேலே ஒரு 100 பாயிண்ட்டும் ஓடிஎம் காலும், ஏடிஎம்க்கு கீழே 100 பாயிண்ட் ஓடிஎம் புட்டும் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஸ்டாங்கல். ஓகேங்களா? ஷார்ட் ஸ்டாங்கல் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஷார்ட் ஸ்டாங்கலுக்கும் ஸ்டாடலுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா?
கிளியருங்களா? ஓகேங்க ப்ரோ. அப்போ இது வந்து ஏடிஎம் காலு. இது வந்து ஏடிஎம் புட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஓடிஎம் எது வருது? புட் ஆப்ஷனு 25,400. 400. ஓகேவா? ஓடிஎம் கால் வந்து எது வருது? 25,600 600. அப்படிங்கிறது ஓடிஎம். ஓகேங்களா? இப்போ கால் ஆப்ஷனுக்கு இந்தி மணி எது? 25,400. 400 இந்தி மணி. ஓகேங்களா? இப்போ புட் ஆப்ஷனுக்கு இந்தி மணி வந்து எது வரும்? 25,600. 600. இது வந்து ஐடிஎம். அப்போ இதில் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் காமனான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏடிஎம் கால் ஆப்ஷன் எதுவோ அதுவே ஏடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே வந்து ஏடிஎம் தான் இருக்கும். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இப்போ இதில் ஐடிஎம் 25,400 அப்படிங்கிறது 100 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்னா ஆப்பனண்ட்டு ஓடிஎம்மாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 25,600 ஓடிஎம் அப்படின்னா ஆப்பனண்ட் என்ன ஆகும்? ஐடிஎம்மாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த ஐடிஎம்மோட இன்ட்ரன்சிக் வேல்யூ போக ரிமைனிங் இருக்கிற டைம் வேல்யூவும் புட் ஆப்ஷனோட ஐடிஎம்மில் இருக்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூ போக டைம் வேல்யூவும் எதுக்கு போகும் அப்படின்னா இந்த ஓடிஎம் காலுக்கும் இந்த ஓடிஎம் புட்டுக்கும் கொடுப்பான். ஓகேவா? புரியுதுங்களா? ரெண்டுத்தையும் வந்து மீட் பண்ணுறது எது? ஏடிஎம். அப்போ இதுக்கும் ஒரு ப்ரீமியம் வந்து இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு ஏடிஎம்க்கு வந்து ப்ரீமியம் எங்கேருந்து வருது? ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதோட டைம் வேல்யூவும் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகுறது தான் ஏடிஎம்க்கு டைம் வேல்யூவாக கிடைக்குது. ஏடிஎம் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் டைம் வேல்யூ இருக்கும். எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 0 ஆகி போகும். புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும் வந்து 0 ஆகி போகும். ஸோ அது வரைக்கும் ஏன் கால் ஆப்ஷனில் வந்து அதிகமாக டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சராக வந்து இருக்குது. இந்த இடத்துல மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும். அது சார்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை கேல்குலேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கரண்ட் வீக் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ். இது வந்து வீக்லி ஃபியூச்சர். இது வந்து ஸ்பாட். ஓகேங்களா? இது வந்து வீக்லி ஃபியூச்சர். ஓகே. இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? இப்போ எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது? 25,528ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குதுங்களா? இங்கே இதுக்கு வாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கால் 25,500. கரண்ட் வீக் வந்து 25,011ல் வந்து சாரி எக்ஸ்பைரி டேட் வந்து 11th நவம்பரு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,500. அதாவது ஸ்பாட் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம 25,500 ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா கால் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது? 96க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. புட் ஆப்ஷன் சாரி இந்த இடத்துல நம்ம எல்டிபி தான் எடுக்கணும், செட்டில்மெண்ட் இல்லை. நம்ம கேல்குலேட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா? இப்போது கால் ஆப்ஷன் எல்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ₹101 வந்து இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 72 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு? 25,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட எல்டிபி. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு அந்த சொச்சம்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரஸியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ ₹101 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்குது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து 72க்கு வந்து எல்டிபி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹29 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ₹29 சிந்தட்டிக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வீக்லி ஃபியூச்சர் கேல்குலேஷன் வந்து
கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் தான் வரணும் எப்போவுமே. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, அதனால் புட் ஆப்ஷன் வந்து மைனஸ் கால் ஆப்ஷன் போட்டுடலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு ஃபார்முலாவே சிந்தட்டிக் ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட்டு. ஓகேங்களா? ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர். அந்த வர்ற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர், அதாவது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இப்போ வீக்லி ஃபியூச்சர் வந்து எவ்வளோ வந்திருக்குது? 25,529 அப்படிங்க 25,529 அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சராக வந்து இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது? 25,000 எவ்வளோ கிரியேட் ஆகிருக்குது? 25,528. ஓகேங்களா? அது அந்த ஸ்வச்சத்தை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் தான். ஓகேங்களா? ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணுன்னு அப்படிங்கிறது அவசியம் வந்து இல்லை. நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், வீக்லி ஃபியூச்சரில் தான் ட்ரேட் பண்ணுறோம், நம்ம ஸ்பாட்டில் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம ஏன் வந்து வீக்லி ஃபியூச்சருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? ஓகேங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ அவ்வளோதாங்க ப்ரோ, இது வந்து ஃபஸ்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.